வணக்கம்பா. இன்னைக்கு நான் ஒரு படத்த கொண்டு வந்திருக்கேன். அந்த படத்த கடைசியா பார்த்து முடிக்கும்போது இல்ல, பார்க்க ஆரம்பிக்கும்போதே, "என்னடா படம் இது?" அப்படின்ற மாரி ஃபீல் தான் உங்களுக்கு வரும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து தான் தான் ஈவிலோட பையன். தான் சொல்றது தான் ஈவில் கேட்பாரு. அவனோட வாய்ஸ் வந்து என் காதுல கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பல கொலைகள் பண்றான். அவன் மட்டும் கொலை பண்றது இல்லாம, அவனுக்கு கீழ 7 ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரை வச்சு ஒருத்தனையும் போட்டு தள்ளனா இன்னொருத்தன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற பாலிசியை வேற மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்க, இன்னொருத்தன் வந்து ஒரு ஜாம்பி மாதிரி இருக்கு. அந்த ஜாம்பிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு டாக்டரா அவங்க கூடவே இருக்கான். அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது பெரிய அசம்பாவிதமே நடக்குது. இந்த 2 கதையை ஒன்றா சேர்த்து கடைசியில் நடக்கிற விஷயத்த சொன்ன படம் தான் த போன் ஆஃப் டெம்பிள். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஒரு பையனை சுற்றிக்கிட்டு எல்லாரும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. நான் தம்பி ஓவரா வாய் பேசிகிட்டு இருக்க போல, எங்க முடிஞ்சா கொல்றா பார்க்கலாம், முடிஞ்சா இது பண்ணுறா பார்க்கலாம்னு சொல்லி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கும்போது மேலே ஒருத்தர் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கா. ஹேய் எல்லாரும் நிறுத்துங்க, எங்கள் அப்பாவோட வாய்ஸ் எனக்கு கேட்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் ரசிச்சு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். அவங்க சொன்னதை கேட்ட உடனே இங்கே இருக்க எல்லாருமே இன்னும் குசியாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் கையில் ஒரு சின்ன கத்தியும் இன்னொருத்தன் கையில் பெரிய கத்தியும் இருக்கு. இங்கே பாரு, இதை வச்சு உன்னை போட்டு தள்ளிடுவா, இங்கே வாடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவன் இருக்க கத்தியை தூக்கி போட்டுருவான். அந்த பையனை போட்டு அடிக்கிறான். கத்தியை வாங்கி கீழே போட்டுட்டு அதை எடுறா எடுறா எடுறான்னு சொல்லி மிரட்ட அவனும் அதை எடுப்பான். என்ன உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போவான் பாருங்க. அந்த குட்டி பையன் காலிலே குத்திடுவான். கரெக்டா அது வந்து ஒரு நரம்பு இருக்கும் எலும்புக்கு நடுவுல, அதுல போய் சொருவிக்குதாமா ஆட்ரி அப்படின்ற பகுதியில சொருவிட்டு ரத்தமா ஊத்துது. சீ என்னடா பண்ணி தொலைச்சா, இங்க இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தொடச்சிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஓ யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கவங்க ஒரு பொண்ணு மட்டும் உதவி பண்ணலாம்னு சொல்லி வந்த உடனே, பாரு உதவி பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, போ அங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அந்த பையனே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் விழுந்துகிட்டே இருக்கு. அந்த நேரத்துல மேல உட்காந்துருந்தா பாத்தீங்களா கடவுள் சாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே குதிச்சு வந்து, உனக்கு ரொம்ப வலிக்குதா, நான் வேணா உதவி பண்ணவா, உனக்கு தண்ணி கொண்டு வரவா, இல்ல ரத்தம் போய் என்ன பண்ண போற நீ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படி செத்துருவான். அதை பார்த்த இவனும், ஓ தூங்கிட்டியா நீ, அடுத்தது என்னப்பா, இவன் தான் அடுத்து நம்மளோட 7 ஃபிங்கர்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். அப்படியே இன்னொரு சைடு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒருத்தன் வந்து வேட்டையாட வந்துகிட்டு இருப்பான் மானை. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அரக்க மாதிரி வந்து இவனை பிடிச்சி அப்படியே மொத்தம் பிச்சு எடுக்கிறான். இந்த சீனை வந்து நான் காட்ட வேண்டான்னு விரும்புகிறேன். பிச்சு எடுத்து அவனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்க. இன்னொரு இடத்துல மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு வயசான தாத்தா இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஜாம்பியை போட்டு தள்ளி இருப்பார் போல. ஆமாம், அதில் ஜாம்பியும் இருக்கு. அது அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. வேகமாக ஜெய்ஜாண்டிக்கா ஒரு மனுஷன் வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்த இவரும் கொஞ்சம் கூட பயப்படாம அவர் கையில் ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கு, அதை வேகமாக ஊதுறாரு. அதுலேருந்து குட்டியாக ஒரு அம்பு போய் அவன் மேலே படுத்து அதை பட்ட உடனே அவனும் போதையான நிலைமையில அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். இவரும் பக்கத்தில் போயிட்டு அவன் மேலே குத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்குறாரு. பிடுங்கிட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இவரும் எதையும் வேக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வேகமாக வெந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து எடுத்து பார்த்தா அந்த மனிதன் இறந்து போனான் பார்த்தீங்களா, அவனோட இடுப்பு எலும்பு இருக்கு. அதை எடுத்து அழகாக செட் பண்ணிட்டு தரைக்குள்ளே இருக்கிறவரோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் பாட்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் இவரும் வெளியே வராரு. திரும்ப அவர்கிட்ட இருக்க ஆயுதத்தை வச்சு அவனை கூப்பிடுறாங்க. சாம்சன் எங்கே இருக்க, இங்கே வா வான்னு சொல்லிட்டு அவனும் அதே மாதிரி வரான். அவனும் அங்கே வந்த உடனே இவரும் ஆயுதத்தை வச்சு ஊத திரும்ப போய் அவனோட உடம்புல படுது. பட்டதுக்கப்புறம் என்ன கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என் வாழ்க்கை வந்து எனக்கே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு தெம்பு வந்திருக்கு. நான் ஒரு டாக்டராக உங்களை சரி பண்ணுறதுல கடமைப்பட்டிருக்கேன். என்ன சாம்சன், உன்னையும் அதனால தான் நான் கூடவே வச்சுருக்கேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கூட இரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவனை வந்து ஒரு அசைவும் இல்லை, ஒரு பேச்சும் இல்லை, அமைதியாக இருக்கான். அப்போ அவர்கிட்ட இன்னொரு ஊசி இருக்குது, இதை போட்டால் திருப்பி நீ மயக்க நிலைமைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது குத்தாமலே அப்படியே படுத்துருவார். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்து தலையை தொட்டு பார்க்குறாரு. திரும்ப அவங்க என்ன தலையை கடிச்சு வச்சுட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. பரவாயில்லையே, பையன் வந்து எதுவுமே நம்மளை பண்ணலை, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இன்னும் சில பேரை காட்டுறாங்க. அவங்க வந்து காட்டுக்குள்ளே பொறுமையாக வந்துக்கிட்டு அங்கே ஏதோ காளான் மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் வந்து கத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பொண்ணு சொல்கிறா, இல்லை நம்ம அவங்க கண்ணில் படக்கூடாது, ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு பெரியவன் ஒருத்தர் இருக்கான். இல்லை நம்ம அவனை கொல்லணும், இல்லைன்னா அவன் வந்து கத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு ஒரே குத்துவான். அந்த நேரத்தில் அதுவும் கத்திர எல்லா உயிரினமும் அங்கே வர ஆரம்பிக்குது. உயிரினம் அப்படின்றது இங்கே ஜாம்பியை தான் குறிப்பிடுறேன். எல்லா உயிரினமும் வர இவங்க 2 பேரும் வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவனை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கொலை பண்ணிட்டு என்னை காப்பாத்துங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு வந்து, நான் தான் அப்பயே சொன்னேன்ல அவன்கிட்ட இந்த மாதிரி பண்ணாத, அமைதியாரு அப்படின்னு சொல்ல அவன் தானே போய் சண்டை போட்டான், இப்போ அவனுக்கு வேணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து ஒரு கேட்டை லாக் பண்ணிட்டு இந்த சைடு வராங்க. அப்படியே அந்த பொண்ணும் பையனும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வெளியே ஒருத்தர் நிற்கிறாரு. அவரை பார்த்து, அசம்பாவிதம் ஒன்று நடந்து போயிடுச்சு, அவள் வந்து உயிரோடவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அதை நிறுத்திட்டு,
உடனடியே வீட்டுக்குள்ளே போ, கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. பார்த்தா ஸ்டார்டிங் சீனில் சம்பவம் நடந்திருக்குல்ல, அதுக்கு காரணமான எல்லாருமே அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாங்களாம்மா. உட்காந்துக்கிட்டு சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது, நீங்கள் தானே எங்களுக்கு போட்டிங்க, அது உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு போடலை, கேட்டு சாத்தி இருந்தது, நீங்களும் அதை உடச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவனுக்கு கோவம் வந்துருமா, பெஞ்சை போட்டு ஒரே அடி அடிச்சு, உன்னோட சாப்பாடு திரும்பவும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், இதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி திரும்ப பொறுமையாக சொல்கிறான். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு செம கோவம் வந்துடுது. ஒழுங்காக வெளியே போறியா இல்லையா, ஒழுங்காக கொலை பண்ணவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் இவனுக்கு கோவம் வந்து, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக சொல்கிறீங்க, உங்கள் எல்லோரும் கொண்டுட்டு தான் போகணுன்னு முடிவோடு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அப்படியே ஒருத்தங்களையும் கழுத்தை பிடிக்க காலை பிடிக்க அப்படியே சொல்லி கொலை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, வேக வேகமாக வெளியே ஓடுவா. அவளை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடியே போவா. அந்த நேரத்தில் வந்து நம்ம டாக்டரும் அந்த ஜாம்பி கூட வந்து விளையாடிக்கிட்டு இருப்பார். ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து அந்த ஊசியை மறந்து வச்சு அந்த ஜாம்பி பக்கத்துலேயே வச்சுருப்பாரு. எந்த ஊசியுமே இல்லாமல் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். எந்த நேரமும் அந்த ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்ற நிலமையில தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் அந்த ஓடி வந்தால் பார்த்தீங்களா, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பொண்ணு வந்திருப்பாள்ல, அந்த பொண்ணு வந்து நடக்கிற இந்த சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா. என்னடா கரும்பு இங்கே நடக்குது, ஜாம்பி கூட மனுஷன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பாவித்தனமாக பார்ப்பா. அப்படியே அடுத்த சீனில் அந்த ஒரு பொண்ணு தானே ஓடி போயிட்டா, வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து கொலை பண்ணாமல் அப்படி தொங்க விட்டுருக்கான். பரவாயில்லையே, பையன் வந்து நல்ல பையனாக மாறிட்டா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாரையும் மாஸ்க் போட சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட சத்தம் எனக்கு கேட்குது, போங்க எல்லாரும் அவங்கள வந்து உரு தெரியாமல் குலைச்சி விடுங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தனும் போகிறான். போய் தோலை சீவுறான், அப்படியே உள்ளேருந்து எல்லாத்தையும் பிடுங்கி போடுறான். அந்த நிலைமையை தாங்க முடியாமல் அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருந்தால் பார்த்தீங்களா ஸ்டார்டிங் சீனில், வேகமாக வெளியே வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் வெளியே போயிருந்த அந்த பொண்ணும் இங்கே வருவா. வந்து பார்த்துட்டு இந்த பையன் வெளியே வாமிட் பண்ணிகிட்டு இருக்கான், கவலைப்படாத இதெல்லாம் பழகிடும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டு போக பாப்பா. என்னை விட்டுரு என்னால் உள்ளே வர முடியாது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பையன் கெஞ்சுவான். அப்போ அந்த பொண்ணு பரிதாபப்பட்டு, பரவாயில்ல நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் பரவாயில்ல, இந்த மனசுக்குள்ளே ஈரம் இருக்கும் போல், என்னத்தை ஈரம் கொலையெல்லாம் பண்ணிட்டு. அப்படியே இந்த சைடு வந்து நம்ம டாக்டரும் அந்த சாம்சன் அப்படின்ற ஜாம்பி கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. சாம்சன், இன்னும் ஒரு வாரத்துக்கு தேவையான மருந்து மட்டும்தான் இருக்குது, அது முடிஞ்ச உடனே என்ன உனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும், ஒரு கட்டத்தில் நீயே இறந்துருவ, ஆனால் அதுக்கு முன்னாடியே உன்னை கொலை பண்ணுறது தான் எனக்கு நல்லது, அதுதான் நீயும் விரும்புவ அப்படின்னு சொல்லி நினைக்க அவனை வந்து கண்ணை சிமிட்டுவான். இதுதான் வந்து கரெக்டான அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்ஜெக்ஷனை சொருவ அவன் மேலே நிலாவை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மூன் அப்படின்னு சொல்லுவான். என்னது நீ பேசுனியான்னு சொல்லிட்டு அந்த உள்ளே இன்ஜெக்ட் பண்ணார்ல, அது அப்படியே வெளியே எடுக்கிறாரு, இன்னும் ஃபுல்லாக அழுத்தலை. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட உடம்புல இருக்க தோலெல்லாம் உரிச்சு போட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் வந்துட்டு தொங்கிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, என்னோட 7 ஃபிங்கரில் ஏதாவது ஒரு ஃபிங்கராக ஜாயின் பண்ணிக்க விரும்புறியா, அப்படி பண்ணணும் அப்படின்னா யாரையாவது ஒருத்தங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைகையில் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவனும் வந்து ஓகே நான் பண்ணுறேன், உயிர் பிழைக்கிறதுக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்ற சுச்சுவேஷனில் அவனும் ஓகே சொல்கிறான். சரி யார் இதில் ஏற்றுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து அப்பாவே இருப்பா. இவனும் வந்து அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் கத்தியை கொண்டு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் அறுத்து விடுறா. அவன்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சீனில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, குட்டி பையன்ட்ட குட்டி கத்தி, அதே மாதிரி குட்டியாக ஒரு கத்தியை கொடுத்துட்டு வா வா வா, என்ன நார்மலாக தானே நினச்சேன், நான் பொண்ணு இல்லைடா பையன் அப்படின்ற மாதிரி வருவா பாருங்க. சண்டை போடுவா, கையை கிழிக்கிறா, காலை புறன்றா. அந்த நேரத்தில் இங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த ப்ரெக்னென்ட் லேடியாக ஒரு பொண்ணு ஓடி போயிருப்பா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஐயோ எல்லாருமே இறந்துட்டாங்க, இவன் மட்டும் தான் உயிரோடு இருக்கான், அவனையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மேலே வந்து அந்த செயின் மாதிரி ஒரு கொக்கி மாதிரி இருக்குது, அதை வேகமாக லான்ச் பண்ண அப்படியே வந்து அங்கே இருக்கல அந்த பொண்ணோட தலையில் பட்டு அப்படியே குத்தி இறந்து போயிடுறா. அந்த விஷயத்த வந்து அவங்க பார்க்குறாங்க, என்னாச்சுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா மேலே வந்து அந்த பொண்ணு இருக்கா. அதை அவளை பார்த்த உடனே அவளை கொலை பண்ணுங்கடான்னு சொல்லி ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் நஞ்சம் உயிரோடு இருக்கிற இந்த பையனும் அங்கே ஒரு சிலிண்டர் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு நெருப்பை பற்ற வச்சு அங்கே ஒருத்தர் இருப்பான், அவன் மேலே நெருப்பை பற்ற வைக்க தப்பதாவன்னு எரிய ஆரம்பிக்கிறான். இங்கே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறது, அந்த பொண்ணையும் பிடிக்க முடியல, இவனையும் எதுவும் பண்ண முடியல. வெளியே வந்து அந்த குட்டி பையனும் இன்னொரு பொண்ணு வந்து எல்லாருமே இப்படி தான் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பானுங்க, சரியான அரக்கனுக்கு பிறந்தவனுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேசிக்கிட்டு இருப்பா. ஆனால் இந்த சவுண்டு வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே எந்திரிச்சு வரலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவா. இப்போ உள்ளேருந்து பொழந்துக்கிட்டு தீக்காயத்தோட தீ எரிஞ்சுக்கிட்டே அப்படியே ஒருத்தன் வருவான். பார்த்தது இவ்வளோ அரண்டு போயிடுறா. அந்த நேரத்தில் வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து சைடில் கூரையை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த வழியே எகிரி குதிக்கிறா. குதிச்சு அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் அந்த பொண்ணு பார்த்துடுறாங்க. அந்த பொண்ணு போய் பிடிங்க அப்படின்னு சொல்ல நம்ம பையன்தான் குட்டியாக இருப்பான்னு பார்த்தா ஆள் சுட்டியாக இருக்கிறான். எந்திரிச்சு அம்புங்காயமாக போயிட்டு அந்த பொண்ணை பிடிக்கலான்னு சொல்லி போகும்போது அந்த பொண்ணு வந்து வேண்டான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் அவனும் அட்டாக் பண்ணாமல் என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிடுங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவான். அந்த பொண்ணு பக்கத்தில் கையை கொடுக்குற மாதிரி வந்து பலார்னு ஒன்று விட்டுட்டு அப்படியே எகிரி குதிச்சு ஓடிடுவா.
பேசாமல் அம்பு விட்டுருக்கணும், இவன் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இந்த நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் போயிட்டு அங்கே ஜிம்முன்னு ஒருத்தர் இருக்கால, சாத்தனோட பிள்ளை, அவன்கிட்ட போய் சொல்ல, அவனும் அந்த பொண்ணு எங்கடா, அந்த பொண்ணோட வான் தானே சொன்னேன், நீ என்ன தனியாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, அந்த பொண்ணு தப்பிச்சிட்டான்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஜிம்மு வந்து மேலே இங்கேயே பார்த்துட்டு இருக்கான். ஏன்டா நீ சொன்னாதான் நான் நம்பணுமா, அதனால் போயிட்டு அந்த பொண்ணோட மூஞ்சை மட்டும் அழகாக கிழிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவான். சீச்சி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏன்ட்ட உன்ட்ட சொல்ல போகிறேன், நீ வேறு சின்ன பையனாக இருக்க, அதனால் அந்த பொண்ணோட சின்ன குழந்தைய கொண்டு வா அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதில்லை என்ன சொல்ல வரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கி நின்றுக்கிட்டு இருக்கும்போது தெரிஞ்சிருச்சு, எங்கள் அப்பா என் காதில் சொல்கிறாரு, நீ சொல்கிறத பொய்யாமா, அதனால் உன்னை போட்டு தள்ள போகிறேன்னு சொன்ன உடனே அங்கே இருக்க ஒருத்தனும் நான் வேணா அதை பண்ணவா அப்படின்னு சொல்லி முன்னாடி வரான். வந்தவனே ஏன்டா மண்டக்கொள்ளாரு, என்ன சொன்னேன்னு சொல்லி எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. சார், ஓ மை காட் மை லார்ட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறா. நான் வந்து உங்கள் அப்பாவை பார்த்தேன், அவர் தான் கிங் ஆஃப் டெவில் அப்படின்னு சொல்ல, எங்கள் அப்பாவா, அவர் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு இருப்பான். பார்த்தா இவனுக்கு வந்து அவங்க அப்பாவை பற்றி ஞாபகமே இருக்காது, காதில் கேட்குது, பேசுகிறாரு மட்டும் தான் சொல்லி உருட்டிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணும் சொல்ல, எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லி அவனும் கேட்பான். அப்போ வந்து அந்த பொண்ணும், நான் வந்து அந்த எலும்பு கூடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டைக்கு நடுவில் தான் உங்கள் அப்பாவை பார்த்தேன், சிகப்பு தோல், ஆள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தார், ஒரு ஜாம்பியை வந்து அவர் பெட்டாக வளர்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொன்ன உடனே இவனை வந்து அப்படியா, ஆமாம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா அப்படி தான் இருப்பார், சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு இவனும் சொல்லுவான். இல்லை, உங்கள் அப்பாவை நேரில் பார்க்கணும், எத்தனை நாளாக தான் உங்கள் மூலமாக பேசிகிட்டு இருப்பார், அவரை எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுவாள். அதை கேட்ட உடனே எல்லாரும் வந்து ஆமாம் மை லார்ட், நான் வந்து உங்கள் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும் இவனால். அடுத்த நாள் அந்த பொண்ணு வந்து தானாக அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவா. இவனும் வந்து அந்த பைனாகுலரை ஒரு சைடு பிடிச்சி பார்த்துக்கிட்டு, ஆமாம் கிட்டத்தட்ட அவர் எங்கள் அப்பா மாதிரி தான் இருக்கிறாரு, ஆனால் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன நீங்களே எப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் அப்பா உங்களுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு உசுப்பேத்துவா. அதை பார்த்த உடனே ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இது எங்கள் அப்பா தான், இங்கே இருங்க நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனும் போவான். அங்கே போயிட்டு, லார்டு ரிங் டேவில், உங்களை நான் வரவேற்கிறேன், உங்களோட பையன் தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லுவான். டே பையனா, எனக்கு பையனே இல்லைடா, யாரா நீ அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருப்பார். இல்லைப்பா என்னை மறந்துட்டீங்களா, 8 வயசில் வந்து எங்களை விட்டுட்டு போனீங்களே, நீங்கள் சொல்கிறது மட்டும் என் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும்பா அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி அங்கே ஒரு ஜாம்பி, இங்கே பார்த்தா இவன், டேய் தம்பி சொன்னால் கேளுப்பா, என் மண்டியில் முடியல, உன் மண்டியில் பாரு நயன்தாரா மாதிரி முடியிருக்கு, அதை வச்சா தெரியக்கூடாதா நான் வந்து உங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவான். இல்லை நீங்கள் தான் எங்கள் அப்பா அப்படின்னு இவனும் சொல்லுவான். அதை கேட்ட உடனே, நான் வந்து ஒரு டாக்டர்ப்பா, இந்த ஜாம்பியெல்லாம் எப்படி சரி பண்ணும் அப்படின்றதுக்காக என்னோடய வாழ்க்கையே அர்ப்பணிச்சு இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே, அப்போ உண்மையிலேயே நீ அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி இவனும் கேட்க, டேய் நான் அதை தான்டா முதலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனும் பார்ப்பான். அந்த நேரத்துக்கு அப்புறம், ஐயோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வேறு நான் சொல்லிட்டு வந்துட்டேனே, நீங்கள் தான் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்காக நீங்கள் தான் எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி போய் சொல்லுங்கன்னு சொல்லுவாள். தம்பி அதை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லுவான். உடனே அதை மட்டும் நீங்கள் பண்ணல அப்படின்னா குடல் குந்தனையெல்லாம் உருவி உங்களையே சாப்பிட வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். ஐயோ இவன் சாம்பியோட கொடூரமானவன் போல, சரி ஒத்துக்கிறேன் தம்பி அப்படின்ற மாதிரி ஒத்துப்பார். இந்த விஷயத்த போய் அவன் வந்து அங்கே சொல்கிறான், எங்கள் அப்பாவை பார்த்தேன், நாளைக்கு சாயந்தரம் உங்களை பார்க்க வர சொல்லியிருக்காரு, ஆனால் யாருமே பேசக்கூடாது, நான் தான் எங்கள் அப்பா கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டீலுக்கு ஓகே பண்ணுறான். அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் இருந்தால் பார்த்தீங்களா, அவன் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த குட்டி பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னொருத்தன் வரான். வந்தவனோ, டேய் எங்கடா தப்பிச்சு போகிற, என்னோடய ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணல, நீ தானே அதுக்கு காரணம், உன்னை வந்து கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி இவன் வந்து இந்த பையனை குத்தலான்னு சொல்லி வரான். அந்த நேரத்தில் இவனுக்கு உதவி பண்ணா பார்த்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு திரும்ப வந்து இவனை குத்திடுவா. அந்த பொண்ணு இவனை பிடிச்சி எங்கடா போகிற எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கேயாவது போகிறேன் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கத்துவான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணும், இல்லை நீ எங்கேயும் போகாத, என் கூடயே இரு, எப்போ தப்பிச்சு போகணுன்றதை நான் சொல்கிறேன், 2 பேரும் சேர்ந்தே போயிடலான்னு சொல்லி அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போவா. அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃபிங்கரில் ஒருத்தனை காணும்ல, எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நான் தான் அவனை கொலை பண்ணேன், அவன் வந்து உங்கள் அப்பாவை பார்க்க முடியாமல் பயந்து அடித்து ஓடிக்கிட்டு இருந்தான், நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் ஆனால் கேட்கவே இல்லை, அதனால தான் அவனை போட்டு தள்ளேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவாள். அதை கேட்ட அவனும், எங்கள் அப்பா மேலே அவ்வளோ பயம் போல அப்படின்னு சொல்லி இவனும் சந்தோஷப்படுறான். இவனை எப்படி வேணால் மழுமாட்டா போல மயக்கி விட்டுறலாம். அப்படியே இந்த சைடு ஜாம்பியாக இருந்தார் பார்த்தீங்களா சாம்சன் அப்படின்றவன், அவன் வந்து அங்கே இருக்க ட்ரெயினுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அது ஒரு பழங்கால ட்ரெயின் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு சின்ன வயசில் அவன் இங்கேருந்து நடந்து போனது, இந்த வழியாக போனது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனாக மாறினதை உணர்ந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க சாமிங்கெல்லாம் இவன் மனுஷன் தான் அப்படின்ட்டு இவனை கடிக்கலான்னு சொல்லி வருதுங்க. அவன் சும்மா இருப்பானா, ஜெய்ஜாட்டிக்காக இருக்க ஒன்று போட்டு புழிஞ்சு அடித்து துவச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்ன, அந்த ஜிம்மி சொன்ன மாதிரி ஈவினிங் ஆகிடுது, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்கே வரான். வந்த உடனே நம்ம ஆள் இருக்கார்ல டாக்டரு, அப்படியே அழகாக வேஷத்தை போட்டு நெருப்பெல்லாம் பார்த்து வச்சு வட்ட மாதிரி போடுறாரு. போட்டுட்டு ஜிக்கு ஜிக்குன்னு டான்ஸ் ஆட எல்லோரும் நம்பிடுறாங்க இவர் தான் வந்து இவிலோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
எல்லாரையும் வந்து தலைவணி நிற்க சொல்ல எல்லாரும் குனிவாங்க பாருங்க. அப்போ வந்து அந்த ஜிம்மியே குனிவான். இல்லை என்னோட மகனே, நீ குனியே தேவையில்ல, நீ எப்போ நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பான். அப்போ தான் அவன் வந்து சொல்லுவான், அப்பா உங்களை கட்டளைப்படியே எல்லாரையும் வந்து உருக்குலையாமல் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். உயிர் இருக்கும்போதே அவங்களோட தோலெல்லாம் உரிச்சு அவங்கள கொடூரமாக கொலை பண்ணுறோன்னு சொன்னதை கேட்ட உடனே நம்ம டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவங்க என்னடா ஜாம்பியோட கொடூரமானவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது மைசன் இங்கே வா, உன்னை வந்து சிலுவையில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நீ ஒரு சாத்தானோட மகனா, இந்த ஒரு காரியத்தை மட்டும் பண்ணால் போதும், நீ வந்து முழுமை பெற்றுவ, என்னை விட பவர்ஃபுல்லாக மாறிடுவ. அதனால் நீ வந்து சிலுவையில் அறையப்படணும் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிற பொண்ணா நான் பண்ணுறேன்னு சொல்லி பக்கத்தில் வருவா. அப்போ உடனே நம்ம ஜிம்மியோ, டே பைத்தியக்காரா, உன்னை தானே நான் கூட்டிகிட்டு வந்தேன், என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து குத்திடுவான். இவர் வந்து டெவில் இல்லையா, கத்தி குத்துனதுக்கே படுத்துட்டாரா, டேய் அதை தான் நான் ஃபஸ்ட்லன்னு சொல்லிட்டு இருக்கேன், இவங்க வந்து டெவிலே இல்லைன்னு சொல்லி நம்ம ஜிம்மியை வந்து உண்மையை போட்டு உடைப்பான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இவனை விட்டால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு மீதி இருந்த 2 பேரும் குத்தி போட்டுட்டு இவனை வந்து குத்திடுவா. குத்துனதுக்கப்புறம் என்ன அப்படி திருப்பி போட்டு அந்த சிலுவையில் வந்து அரைஞ்சிடுவா. அப்போது அந்த வயசானவரை பார்த்து, நீங்கள் பண்ண உதவினால தான் எங்களால் இது பண்ண முடிஞ்சது, நாங்கள் 2 பேரும் இனிமேல் தப்பிச்சு போய் நல்லா வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜாம்பி இருக்கிறாருல சாம்சனு, அவர் வராரு. ஃபுல்லாக மனுஷனாக திருந்திட்டு அவரும் வந்து இவரை பார்த்து, டாக்டர் ரொம்ப நன்றி, உங்களால் தான் இப்போ நான் முழு மனிதனாக மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்கிறாரு. இவருக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. அந்த நேரத்தில் நம்மளால தான் காட்டுறாங்க, தலைகீழாக தொங்கிட்டு ஒன்றுமே புரியலையே, எங்கள் அப்பா சொல்கிறது இப்போ எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். தலைகீழ தொங்க விட்டா எவனுக்கிட்ட கேட்கும். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கி பிளைண்டர்ஸில் ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோ வந்து தன்னோட பொண்ணுக்கு அந்த ஹிஸ்ட்ரியை பற்றிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது, ஒழுங்கா பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கன்று எடுத்துகிட்டு வேகமாக போய் பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய ஜாம்பிங்க வந்து 2 பேரை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க தப்பிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த 2 பேரும் இங்கே வந்திருக்காங்க. நாம தான் உதவி பண்ணணும்னு இவங்களும் கன்று எடுத்துகிட்டு கீழே இறங்கி போயிட்டு இருப்பாங்க. அதோடு இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்தது, உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ண வச்சது, இதில் என்ன மாற்றணும் அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க.